வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில இருந்து விரட்டி விட்டு ரோட்ல வச்சு தங்கமயில திட்டுன்னு திட்டிடுறாரு சரவணன். இதை பாக்குற பாண்டியன் அவர்கிட்ட கோவப்பட தங்கமயில அழுதுகிட்டு ரூம்குள்ள வந்து அடைஞ்சவங்க தான் வெளியே வரவே இல்லை. நைட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார கோமதி போய் தங்கமயில கூட்டிட்டு வர்றாங்க. தங்கமயிலும் தயங்கிக்கிட்டே வந்து சரவணன் பக்கத்துல உட்கார்றாங்க. எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நீ மட்டும் சாப்பிடாம இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க பரவாயில்லங்கிறாங்க கோமதி. ஏய் வா, வந்து உட்காந்து சாப்பிடுன்னு அவரோட ரைட் சைடு எடுத்து காமிக்கிறாரு. இருங்கம்மா, சேர் எடுத்துட்டு வரேன்னு எழுந்து போறாரு. போற கதிர் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு அம்மா இந்தாங்க உட்காருங்கன்றாரு. கோமதியும் ஒரு தட்டுல 2 இட்லி எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிட உட்காடுறாங்க. இந்தா இன்னும் 2 இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு அப்படின்னு ஹாட் பாக்ஸ் எடுத்து கொடுக்கறாரு பாண்டியன். சரவணன் முகமெல்லாம் செவந்து பயங்கர கோவத்தோட தலை நிமிராம சாப்பிட்டுட்டு இருக்க அடங்காத தங்கமயிலு அப்படியே நைஸா சரவணனை பார்த்து விசும்பிட்டு இருக்குது. எல்லாரும் முன்னாடி சீன் போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. கோமதி தங்கமயிலையே பார்த்துட்டு இருக்க தங்கமயிலு லைட்டான அழுகியோட சரவணனையே பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களாங்க, அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்கு, அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம உட்கார்ந்துருக்கான் பாருங்கன்ற மாதிரி பாண்டியனை பாக்குறாங்க கோமதி. மயிலு சாப்பிடாம தட்டுல இருக்க இட்லிய உப்மாவுக்கு உதுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா சாமி, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலங்கிற மாதிரி பாண்டியன் தலையாட்டிட்டு இருக்காரு. அவராலையும் பெருசா சாப்பிட முடியாம தட்டை தூக்கிட்டு போயிடுறாரு. அப்பா எழுந்துட்டாரா, அடுத்த நிமிஷமே சரவணனும் எழுந்து போயிடுறாரு. இப்படியே ஒவ்வொருத்தரா எழுந்து போயிடுறாங்க. மயிலு அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்க கோமதி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. கை கழுவிட்டு வர்ற பாண்டியன் தங்கமயிலையும் தங்கமயிலோட தட்டையும் பார்க்க தங்கமயில் அந்த உதுத்த இட்லிங்கள் எல்லாம் பொங்கலா மாத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல போ அப்படின்னு போய் அவர் சோஃபால உட்கார ஒருத்தரா கையை கழுவிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியா உட்கார்ந்த கோமதியும் சாப்பிட்டுட்டு தட்டை தூக்கிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. மயிலு விசும்பிக்கிட்டே சரவணனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து திரும்பி வர்ற கோமதி தங்கமயில பார்த்துட்டு அவங்க தட்டை பார்க்க அதுல 2 இட்லி முழுசா இருக்கு, ஒரு இட்லி ஃபுல்லா பொடியா மாறிடுச்சு. என்னடி இட்லியை பிசைஞ்சு மறுபடி மாவாக்கிட்ட, எப்ப சாப்பிட போறேன்னு கேக்குறாங்க. கோமதி கேட்டதும் தட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு பசிக்கலத்தாங்கிறாங்க மயிலு. ஏய் சாப்பிடுறேன்னு கோமதி சொல்ல ப்ளீஸ் அத்தை எனக்கு வேணாங்கிறாங்க மயிலு. சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மயிலு சிந்தி மூக்க தொடச்சிக்கிட்டு எனக்கு வேண்டாம் அத்தைங்கிறாங்க. சரி போய் கையை கழுவு அப்படின்னு கோமதி சொல்ல சரவணனையே பார்த்துக்கிட்டு மெதுவா எழுந்து போறாங்க மயிலு தட்டை தூக்கிக்கிட்டு உள்ளர போக சரவணன் அப்படியே இறுகி போய் எங்கேயோ வெறிச்சிட்டு உட்கார்ந்துருக்க பாண்டியன் மெதுவா சரவணனை பாக்குறாரு. கையை கழுவிட்டு வர்ற மயிலு வழக்கம் போல விரல கிள்ளிக்கிட்டே டைனிங் டேபிள் கிட்ட வர்றாங்க. அத்தை பாத்திரம்லாம் நான் கொஞ்சம் லேட்டா கழுவுறேன், கொஞ்ச நேரம் ரூம்ல போய் இருக்கேங்கிறாங்க மயிலு. ஏய் நீ அப்போல இருந்து ரூம்ல தானே இருக்க, வா வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு சோஃபால எல்லாரும் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு வர்றாங்க கோமதி. மயிலோட முகம் பயங்கரமா அழுது சோர்ந்து போய் கிடக்கு. எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துருக்க. டேய் இங்க பாருங்கடா, சந்தோஷமா இருக்கதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? என்னமோ நடக்குது உங்க 2 பேருக்குள்ள. அவங்கிட்ட கேட்டா அவன் எதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறான், உங்ககிட்ட கேட்டா நீயும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? தெளிவா பேசுங்க 2 பேரும் அப்படின்னு கோமதி மயில பார்த்து சொல்லிட்டு, இங்க பாருடா, எல்லாரும் இருக்கும்போது பேச முடியலன்னா அப்ப எங்கிட்டையும் அவர்கிட்டையும் மட்டுமாவது சொல்லுடா. இப்படியே உம்முன்னு இருந்தா சரி வராது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்கிறாங்க கோமதி. கரெக்ட் கோமதிங்க, இதைத்தான் நாங்களும் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரவண ஏன் இப்படி இருக்கான், மயிலு ஏன் இப்படி இருக்கான்னு யோசிச்சு என் மண்டையே உடையுது அப்படிங்கிற கோமதி கொஞ்சம் கடுப்பாகி, டேய் சரவணா சொல்லுடா, என்கிட்டயாவது சொல்லுடா, அம்மா கிட்ட சொல்லு, என்னடா பிரச்சனை அப்படின்னு கோமதி ரொம்பவே கோவமா கேட்க, ஐயோ அவங்க சொல்லிடுவாங்களோன்னு மயிலு பயமும் பதட்டமா பாக்குறாங்க. அம்மா ஒன்னும் இல்லம்மா, நானே பாத்துக்கிறேங்கிறாரு சரவணன். அவ்வளவுதான், பாண்டியன் கடுப்பாக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே இந்த நாங்கிற வார்த்தை அவருக்கு மட்டும்தான் சொந்தம், அதை வேற யாராவது யூஸ் பண்ண அவர் விடவே மாட்டாரு. இனிமே உங்க முன்னாடி வச்சு நான் சண்டை போடாம இருக்கிறேங்கிறாரு சரவணன். அப்ப கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேல்ல, எங்க முன்னாடி வச்சு சண்டை போடலன்னா அப்போ தனியா போய் சண்டை போடுவியா அப்படிங்கிற கோமதி மயிலுக்கிட்ட திரும்பி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, மயிலு நீ சொல்லு என்னம்மா பிரச்சனைங்கிறாங்க கோமதி. இவன் உன்னை அப்படி என்ன பண்றான் அப்படின்னு கேட்க கூட இருக்கவங்க கிட்ட அன்பா 4 வார்த்தை பேச வேண்டாம், 24 மணி நேரமும் திட்டிக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும்? இம்புட்டு நாளா என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தவரு இப்ப என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கடைக்கு வந்த எங்க அப்பாவை திட்டி துரத்தி விட்டுட்டாரு அத்தை அப்படின்னு மயிலு சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க கோமதி பாண்டியன் 2 பேரும். திருடனை துரத்தி விடாம
கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்தா கொடுக்க முடியும்? முறையா பார்த்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். என்ன அண்ணன் இப்படி பண்ணுச்சா அப்படின்னு கதிர், அரசி, ராஜி எல்லாரும் கூட அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏண்டி நான் செஞ்சதை மட்டும் கரெக்டா சொல்றியேடி, நீ செய்யறதெல்லாம் எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி சரவணன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. கோமதி கோவமா சரவணன் கிட்ட வந்து, டேய் இவ அப்பா கடைக்கு வந்தா உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கத்துறாங்க. அம்மா உனக்கு எதுவும் தெரியாது விடுமாங்கிறாரு சரவணன். இதோ பாரு அவகிட்ட என்ன கோவம் என்ன வெறுப்பு அத என்கிட்ட சொல்லுங்கிறாங்க கோமதி. அம்மா அதான் விடுன்னு சொல்றேன் இல்லம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏய் சும்மா இருக்க மாட்டியாடி நீ எத்தனை தான் கத்தி கூப்பாடு போட்டாலும் அவன் பிரச்சனை என்னதான்னு சொல்ல மாட்டான். நீ பொழுதுனிக்கும் கத்திக்கிட்டு அவன் நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லுவான். நமக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல, நாம 2 பேரும் முட்டாளுங்க அப்படின்னு பாண்டியனும் பயங்கர கடுப்புல கத்துறாரு. கோமதி திகைச்சு போய் பார்க்க, அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு சரவணன். ஏய் இவன் பிரச்சனையில எல்லாம் நம்ம தலையிட்டு இருக்க வேணாம். நம்ம எதுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் கத்த கோமதியை திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன இப்படி சொன்ன எப்படின்னு? நாம தான் என்ன சொன்னாலும் நம்ம 2 பேரையும் தள்ளி தானே வைக்கிறான். என் பிரச்சனைக்குள்ள வராதன்னுட்டு அப்புறம் எதுக்குடி நாம போய் பிரச்சனையில உள்ளர போய் மண்டையை உடைக்கணும்? ஏய் வெக்கம் இல்லாம மறுபடியும் அவங்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறத நிறுத்துடி அப்படின்னு பாண்டியன் கத்த கோமதி அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்பா நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஒன்னும் பொழுது போகலடா, அதான் நானும் உங்க அம்மாவும் இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோங்கிறாரு பாண்டியன். கேக்குறான் பாரு கேள்வி அப்படின்னு கதிர்கிட்ட எகிர்றாரு பாண்டியன். கோமதி கதிர்கிட்ட ஏதோ சொல்ல போக, ஏய் விடுடி அப்படின்னு கோமதியோட கைய பிடிக்க கோமதி பாண்டியன் பக்கம் திரும்புறாங்க. இனிமே இவன் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீங்க என்னங்க விட்டேத்தியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அப்படிதான் இருக்கணும் போல இருக்குடி, என்னடா பிரச்சனை என்னதான்னு கேட்டா சண்டை போடுறான், எதிர்த்து பேசுறான், உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்கங்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அப்படி இல்லாமா பேசுவனி என்ன அதிர்ச்சியோட பாக்குறாங்க கோமதி. இப்படி எல்லாம் பேசுறவங்கிட்ட நாம ஏன் திரும்ப போய் கேட்கணும்னு பாண்டியன் கத்த, ஐயோ அப்பா சொன்னா தாங்க மாட்டீங்கன்னு தானே நான் அமைதியா இருக்கேன்னு தவிப்பா பாக்குறாரு சரவணன். அப்பா நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலப்பான்னு சரவணன் சொல்ல, ஏண்டா இலை உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு முச்சந்தில நின்னு நீ வாய்க்கிலேயே என்ன சொல்லல, ஏண்டா அதோட நிறுத்தினியா நீ? சாமியாரா போறவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு நீ என்கிட்ட கேட்கல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னது சாமியாரா போறேனாரா, அவரையா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு மயில அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கேட்டல்லடா அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் மயில முறைச்சிட்டு இருக்க மயில மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம், டேய் இந்த கல்யாணத்துல உனக்கு என்னடா பிரச்சனைங்கிறாங்க கோமதி. ஏய் இவ ஒருத்தி அததான் கேட்க பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கான்ல, திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. அப்பா நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டியே நீ, நான் புரிஞ்சிக்காதவன் தான், எதுவுமே தெரிஞ்சுக்காதவன் தான் அப்படின்னு பாண்டியன் கத்த, அப்பா அப்படின்னு தவிப்பா கூப்பிடுறாரு சரவணன். 2 பேரும் சண்டை போடுறீங்க, 2 பேரும் கூடிக்கிட்டீங்கன்னா நாங்க எதுக்குடா உங்க விஷயத்துல தலையிட போறோம்? ஒரு நேரம் சண்டை போட்டோமா, ஒரு நேரம் சமாதானமா போனோமான்னு இருந்தா யார் உன்னை என்ன கேள்வி கேட்க போறது? அதை விட்டுட்டு எப்ப பாரு சண்டை ரூம்ல சண்டை போட ஆரம்பிச்சு, அப்புறம் ஹால்ல சண்டை போட ஆரம்பிச்சு, அப்புறம் கடையில சண்டை போட ஆரம்பிச்சு, இப்ப முச்சந்தில நின்று சண்டை போடுற அளவுக்கு வந்துட்ட அப்படின்னு பாண்டியன் கத்த கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு சரவணன். பாவண்டா அந்த புள்ள பொழுதுனிக்கும் கண்ணீர் வடிச்ச மேனியா தான் இருக்குது, ஏதாவது பதில் பேசுடா. அந்த புள்ள இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன சண்டைன்னு கேட்கதானே செய்வாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க அப்படின்னு பாண்டியன் கத்த, அப்பா போதும்பா போதும், என்ன இவ அழுவுறது தானே பிரச்சனை அப்படின்னு சரவணன் எழுந்து நின்னு கத்த எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. எல்லாரை விட மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சி. இவன் இப்படியே அமைதியா இருப்பான், நம்ம அழுது சீன் போட்டுக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்ச மயிலோட ஆசையெல்லாம் நிராசை ஆயிட்டு இருக்கு. இனிமே இவ அழமாட்டாப்பா, அழவே மாட்டா, நான் இனிமே சண்டையெல்லாம் போடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் கத்த எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு நானே அழுதுக்கிறேன்ப்பா, எல்லாத்தையும் நானே மனசுக்குள்ள வச்சு புழுங்கிக்கிறேன்னு நெஞ்சில அடிச்சுக்கிறாரு. இனிமே நான் இவகிட்ட சண்டை போடல, போதுமா, சந்தோஷமாப்பா உங்களுக்கு அப்படின்னு சரவணன் பயங்கரமா கத்துறாரு. அடுத்து அம்மாவை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா, எல்லாருக்கும் சந்தோஷமா அப்படின்னு அவரோட இயல்புக்கு டோட்டலா டிஃபரெண்டா வெறி பிடிச்ச மாதிரி கத்துற சரவணனை பயத்தோட பாக்குறாரு பாண்டியன். எல்லாரும் அதிர்ச்சியோட இருக்க கதிர் அதிர்ச்சியை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு, அண்ணே என்னன்னு என்னாச்சுன்னு
எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு கதிர் கேட்க, என்னால முடியலடா, எவ்வளவு தாண்டா நானும் தாங்குறது அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் பயங்கர கோவமா எழுந்து, டேய் வாய மூடு, என்னத்தடா தாங்குன, என்னத்தை தாங்கிட்டு இருக்க பெருசா, சண்டைன்ற பேர்ல நீ பண்ற அட்டூழியத்தை தாங்க முடியாம நாங்க தாண்டா சங்கடப்பட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா போட்டுட்டு இருக்கிற அந்த வீட்டுல எதுக்குடா அந்த பிள்ளைகிட்ட சண்டை போடுற, என்ன ஏதுன்னு கேட்டா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வாயை அடைச்சிடுற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ அப்பா நிஜமாவே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சரவணன் கத்த, ஐயையோ இவர் என்ன இப்படி கத்துறாரு, என்ன ஆக போகுதுன்னு பயத்தோட பாக்குறாங்க மயிலு. என்னடா இப்படி எல்லாம் பேசுறான்னு கோமதி அதிர்ச்சியோட பாக்க, பாண்டியனும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்க, அப்படி எதுவும் தெரியாம இருக்கதா உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க, நல்லதுப்பா அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு சரவணன். ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னு சரவணன் கத்திக்கிட்டு இருக்க பாண்டியன் மத்தவங்க எல்லாம் அதிர்ச்சியோட பாக்க, மயில் ஐயோ ஏதாவது உளறிட போறாரோன்னு பயத்துல பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ மாமா சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி பார்வையால கெஞ்சிக்கிட்டு முகத்தாலையும் கெஞ்சுறாங்க மயிலு. அம்மா அப்பா என்ன பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க, யாரும் தாங்க மாட்டீங்கன்னு சரவணன் சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியும் கேள்வியுமா பாக்குறாரு சரவணனை. அதே மாதிரிதான் கோமதியும் பார்க்க, அச்சோ மாமாவுக்கு என்னாச்சுன்னு ராஜி கலக்கத்தோட பாக்குறாங்க. அண்ணா என்னன்னா இப்படி எல்லாம் பண்ற, ஏன்னா இப்படி இருக்கன்ற மாதிரி கதிரும் அரசியும் பார்க்க மயிலு பயங்கர பயத்தோட பாக்குறாங்க. என்னாலேயே தாங்க முடியலையே அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் சரவணா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்ப வெடிச்சிடுமோன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி நொந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சரவணன் வெறியும் கோவமா மயில பார்க்க, ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமான்ற மாதிரி மயிலு கெஞ்சிலா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கூட தாங்க மாட்டீங்க, ஒருத்தரும் தாங்க மாட்டீங்க, துடிச்சு போயிடுவீங்க அப்படின்னு சரவணன் கத்திக்கிட்டு இருக்க மயிலு உச்சக்கட்ட பயத்துல நிக்கிறாங்க. என்ன சொல்றான் இவன் அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க பாண்டியனும் இப்ப அதிர்ச்சியும் குழப்பமுமா பாக்குறாரு சரவணனை. அப்பா இப்ப நான் காட்டுறேனே உங்ககிட்ட எல்லாம் ஒரு கோவம், இதை விட பல மடங்கு நீங்க எல்லாம் அவகிட்ட காட்டுவீங்க, இதோ இங்க நிக்கிறா பாருங்க இவகிட்ட காட்டுவீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மயில அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கோமதியும் பாண்டியனும் இப்ப கேள்வியோட மயில பாக்குறாங்க. சரவணா அப்படின்னு கோமதி கூப்பிட, இது எல்லாத்தையும் மனசுல வச்சு புழுங்கி புழுங்கி முடியலப்பா, முடியலம்மா முடியல அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் கலங்கி போறாரு. என்னடா அப்படின்னு கொஞ்சம் ஆதரவா கேட்க கோமதியும் லைட்டான கண்ணீரோட ஆதரவா பாக்குறாங்க சரவணனை. சரவணனும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. கண்ணை ரெண்டு கையாலையும் தொடச்சுக்கிட்டு அவரு லைட்டா நிமிர மயிலு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு திக்குன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. கோமதி சரவணன் பக்கத்துல வந்து முகத்துல கைய வச்சு, சரவணா நீ என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்பவும் மயிலு ஐயோ மாமா சொல்லிடாதீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. பாண்டியனும் மெல்ல சரவணன் பக்கத்துல வர்றாரு. எனக்கு படபடன்னு இருக்குடா, ஏண்டா இப்படி பேசுற அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அரசியும் பக்கத்துல வர்றாங்க. டேய் சரவணா என்னடா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்னடா பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப தாழ்ந்த குரல்ல கேட்டுட்டு மயில ஒரு பார்வை பாக்குறாரு. பக்கத்திலேயே நிக்கிற கதிர், அண்ணே நீ என்ன சொல்ல வர்றன்னு சத்தியமா எங்களுக்கு புரியலன்னு, எதுவா இருந்தாலும் உடைச்சு பேசிடு, இந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதெல்லாம் வேண்டாம் சொல்லிருன்னு அப்படின்னு கதிர் சொல்ல அழுகையோட லைட்டா தலையை நிமிந்து, இல்லடா வேணாங்கிறாரு சரவணன். மயிலு கொஞ்சம் அப்பாடான்னு நெஞ்சில இருந்து கையை நகர்த்துறாங்க. மறுபடியும் ஒரு அழுக அழுவுறவரு, எல்லா கஷ்டத்தையும் நானே அனுபவிச்சுக்கிறேன், மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நரக வேதனையை அனுபவிச்சு நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேங்கிறாரு சரவணன். ஏய் சரவணா அப்படின்னு கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாக்க, டேய் அப்படின்னு பயங்கரமா கத்திடுறாரு பாண்டியன். அண்ணே என்ன கைய பிடிக்கிறாரு கதிர். நீங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்கன்னு சரவணன் சொல்ல, என்னங்க இவன் அப்படின்னு கோமதி சொல்ல, அரைஞ்சேன்னா பாரு என்னடா பேசுற, நீ எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்க மட்டும் நிம்மதியா இருந்தா போதும்னு நினைக்கிற ஆளாடா நானும் உங்க அம்மாவும். சொல்டா இங்க பாருடா, மரியாதையா என்ன பிரச்சனைன்னு இப்பவாவது சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அழுதுகிட்டே நிக்கிறாரு சரவணன். சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு முகத்தை ஆதரவா கையில தாங்குறாங்க கோமதி. இல்லப்பா வேணாங்கிறாரு சரவணன் மெதுவா. டேய் கேக்குறேன் இல்ல சொல்லுடா, இப்ப சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு பாண்டியன் அதட்ட. அப்பா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு பாண்டியன். சொல்றா கேக்குறேன்ல, இங்க பாடுறா சரவணா, நீ அப்பா மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைன்னா, இந்த குடும்பத்து மேல உனக்கு பாசமும் அன்பும் இருக்கிறது உண்மைன்னா, இல்லன்னா அப்பா உனக்கு நல்லதுதான் நினைப்பேன்றத நம்பினா அப்படின்னு பாண்டியன் பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்க.
அப்பா அப்படின்னு பாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறாரு சரவணன். அவரு சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழ. பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் சரவணா, என்னடா என்ன அப்படின்னு முதுக தடவிக்கிட்டே கேக்குறாரு. கோமதி பயங்கரமா திகச்சு அதிர்ந்து போய் பார்த்து சரவணா அப்படின்னு கூப்பிட அழுன்னு அழறாரு சரவணன். ஆமா அப்படின்னு ராஜியும் கூப்பிட்டு இருக்க மயிலு பதறி போய் நிக்கிறாங்க. ஏன்டா அழுவுற சரவணா அப்படின்னு பாண்டியனை அழ ஆரம்பிக்கிறாரு. ஐயோ சரவணா அப்படின்னு கோமதியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. டேய் சரவணா சொல்லுடா சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல முடியலப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சரவணன் அப்படியே கட்டிக்கிட்டே நிக்க எல்லாரும் தவிப்போட பாக்குறாங்க. கதிர் பக்கத்துல வந்து அண்ணே 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 என்னாச்சுன்னு, இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் பண்ணினதே இல்லையேன்னு, அண்ணே ஏன்னே இப்படி அழுவுற சொல்லுன்னு, என்ன பிரச்சனை சொல்லுன்னு அண்ணே அப்படின்னு கதிரும் கலங்கி போய் கையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல வர்றாங்க அரசி. அண்ணே என்னன்னு அப்படின்னு கூப்பிட டேய் சொல்லுடா என்னன்னு சொல்லுடா, ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா சரவணன் இன்னும் அப்பாவோட கழுத்தை விடவே இல்லை. அண்ணே ஏன்னே என்னென்ன ஆச்சு, எதுக்குன்னு இப்படி அழுவுற சொல்லுன்னு அண்ணே அப்படின்னு அரசி அவரோட கையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. சரவணா என்னடா இது, ஐயோ என் பிள்ளை என்னென்னமோ சொல்றானே அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க மறுபடியும் முடியலப்பான பயங்கரமா அழறாரு சரவணன். ஐயோ என்னென்னமோ பண்றானே, டேய் எனக்கு படபடன்னு வருதுடா அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க. அண்ணே அண்ணே என்னாச்சுன்னு அப்படின்னு கதிரும் விடாம கேட்டுட்டு இருக்க. டேய் என்னாச்சுன்னு சொல்லுடா, ஏன்டா அழுவுற, டேய் சரவணா சொல்லுடா அப்படின்னு கோமதி ரொம்ப அழறாங்க. ஆனா சரவணன் இன்னும் அப்பாவை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க. ஐயோ என் பிள்ளை இப்படி தேம்பி தேம்பி அழுவுறானே சரவணா அப்படின்னு கோமதி வந்து பக்கத்துல நின்று பதறிக்கிட்டே இருக்காங்க. சரவணன் பயங்கரமா அழுதுட்டு என்னால முடியலப்பா தாங்கிறதுக்கு, மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லவும் முடியலப்பா அப்படின்னு அவரு சத்தமா அழுதுட்டு இருக்க கோமதியும் குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அப்படின்னு மறுபடியும் சரவணன் இன்னும் கொஞ்சம் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. என்னடா என்னன்னு சொல்லுடான்னு அவரும் ரொம்ப கலங்கி போய் கேக்குறாரு. அவரு அப்பா நின்னு அழுதுகிட்டே இருக்க கோமதி மயிலுக்கிட்ட வந்து ஏய் என்னடி சொல்றான் அவன், என்ன தாண்டி பிரச்சனை, நீயாவது சொல்லுடி சொல்லு அப்படின்னு கோமதி கதறிக்கிட்டு இருக்க. அது 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 இந்த பிரச்சனையை நாங்களே சரி பண்ணிக்கிறோம், நீங்க விட்டுருங்க அத்தைங்கிறாங்க மயிலு. சரவணன் கொஞ்சம் கொஞ்சமா அவரை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க மயிலு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன் மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கல அதனால வயிறீங்க கோவப்படுறீங்க அப்படிதானே மாமா அப்படின்னு கூசாம கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த சரவணன் கண்ணுல அப்படியே கோபத்தின் ரேகை படர ஆரம்பிக்குது. நானும் வேண்டான்னு பார்த்தா விடமாட்ட போல இருக்குடி அப்படின்னு அவரோட கையெல்லாம் இருகுது. நீங்க வேணா என்னை எம்பட்டு வேணா திட்டுங்க கோவப்படுங்க, நான் ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்து அழுதுக்கிறேன், இந்த குடும்பத்தோட நிம்மதிக்காக நான் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிறேன் போதுமா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு எல்லாரும் தவிப்பும் குழப்பமுமா பார்த்துட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்க மயில கண்ணை தொடச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தினது போதும் மாமா, மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சரவணனுக்கு இன்டைரக்டா வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க மயில. அதுவரையும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த சரவணன் மெதுவா அப்பாவை விட்டு நகர்றாரு. அவரு மயில ரொம்ப அழுத்தமா தீர்க்கமா பார்க்க மயில ஒரு திருட்டுத்தனமும் கெஞ்சலும் சேர்ந்த பார்வையோட அவரை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மயில நாடகத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்க. மாமா மன்னிச்சுக்கோங்க மாமா, சாரி அத்தை, இனிமே என் வீட்டுக்காரரை பத்தி நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்கவே ஏய் நிறுத்துடி அப்படின்னு சரவணன் கத்த. ஐயோ மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டையான அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோமதி. என்னடா என்னதான் நடக்குது, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துறேன்னு பாண்டியனும் மத்தவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. உடனே கோவத்துல இங்கே அங்கன்னு பாக்குற சரவணன் பின்னாடி டேபிள்ல இருந்து மயிலோட மண்டையில போடுறதுக்காக எதையோ தூக்கிட்டு வர்றாரு. ஐயோ மாமா மாமா அப்படின்னு மயில கத்திட்டு இருக்க. டேய் என்னடா பண்ற அப்படின்னு சரவணன் ஒரு பக்கமும் கதிர் ஒரு பக்கமா புடிச்சுக்க பயங்கர கோவத்திலையும் வெறியிலையும் சரவணனோட உடம்பு தட நடுங்குது. டேய் உட்ரா சொன்னா கேள்டா உட்ரா டேய் சரவணா அப்படிங்க மயிலுக்கு உண்மையிலேயே பயம் வந்துருது. ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டு பயத்துல கதறாங்க. சரவணா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, அத வைடா அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க கையில இருக்க செராமிக் பாட்டை வீசுறாரு சரவணன். அப்படியே தரையில விழுந்து சில்லா செதற அதுல இருக்க ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் எங்கேயோ தெரிச்சு விழுவுது. கோமதியும் கூட பயத்துல காதை பொத்திக்கிறாங்க. அந்த சில்லுங்க செதற சத்தத்தை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியோட கண்ணை திறக்கிறாங்க. அந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளவரை இப்படி அப்படின்னு ஆடி பொசிஷனுக்கு வருது. பாண்டியன் நம்ப முடியாத அதிர்ச்சியோட மகனை பார்க்க கோமதியும் அதே அளவு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. காதுல இருந்து மெல்ல கையெடுக்கிற மயிலு மாமா அப்படின்னு சரவணனை பார்த்து உண்மையிலேயே பயந்து போய் கூப்பிடுறாங்க. உன் நடிப்பை பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன்டி. ஏய்
பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இப்படி பச்சையா வேஷம் போட தோணுது உன்னால அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா நானு அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு கூச்சமா இல்ல, அருவருப்பா இல்ல, உனக்கு எல்லாம் உடம்பு கூசலியாடி அப்படின்னு மயிலு முகத்துக்கிட்ட வந்து கத்த. மயிலு பயந்து போய் ஸ்டெப்பா பின்னாடி போறாங்க. டேய் சரவணா, என்னடா பேசுற, அவ உன் பொண்டாட்டிடா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுடா அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட சொல்ல. அம்மா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவ ஒண்ணு நல்லவ கிடையாதுமா அப்படின்னு சரவணன் சொல்ல. அந்த நிலையிலேயே மயிலு ஐயோ மாமா சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. சரியான கேடி ஃப்ராடு அப்படின்னு சரவணன் கத்த. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. வாயை திறந்தா வெறும் பொய்ய மட்டும்தாமா பேசுவா, பொய்யே அப்படின்னு சரவணன் கத்த. அவரோட தலையில இருக்க ஒவ்வொரு முடியும் தனித்தனியா நடுங்குது. ஐயோ இவ எங்க சொல்லிட போறாரோ அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க மயிலு. இவ்வளவு மாதிரி ஒருத்திய உலகத்துல நீங்க எங்கேயுமே பாத்திருக்க முடியாது அப்படின்னு சரவணன் கத்த. டேய் பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுறப்ப கொஞ்சம் மரியாதையா பேச மாட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க. அப்பா இவளுக்கெல்லாம் என்னப்பா மரியாதை, இவளை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல. மாமா அப்படின்னு மயிலு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ என்னைய சொல்ல வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு சரவணன் கத்த. மாமா வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா வேணாம் மாமா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா அப்படின்னு சரவணனோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க மயிலு. சே போடி அப்படின்னு தட்டி விட மயிலு சுழண்டு போய் விழ போறாங்க. கோமதி ஓடி போய் தாங்கி பிடிக்க, அங்க இருந்து ராஜியும் ஓடி வந்து மயிலு தாங்கி பிடிக்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா பைத்தியமாடா பிடிச்சிருக்கு அப்படின்னு பாண்டியன் அடிக்க போக கோமதியை வேகமா வந்து கையை தட்டி விட்டு, ஏன்டா இப்படி பண்ற சரவணா அப்படின்னு கத்துறாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. சுதாரிச்சு வர்ற மயிலு மாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு வர. ஏய் பக்கத்துல வந்த கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு அவரு வெறியோட போக, டேய் சரவணா அப்படின்னு பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க கோமதி. கதிரும் சேர்ந்து இழுக்கிறாரு. டேய் அறிவில்லாம பண்ணாதரா அப்படின்னு பாண்டியனும் அண்ணே அப்படின்னு அரசியும் பதறாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு அவங்கள அடிக்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க. டேய் விடுறான்னு கையை தட்டி விடுறாரு சரவணன். மயிலு முகத்தை மூடி அழுதுகிட்டு இருக்க. ராஜி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நிமிர்ற மயிலு மறுபடியும் அவரை பார்த்து கெஞ்சலா தின்னுட்டு இருக்க. அப்பா இவ என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா, அம்மா உனக்கு தெரியுமா, என்னென்ன பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சரவணன் கத்த. வேணாம் மாமா அப்படின்னு மயிலு ஈனஸ்வரத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. பொய்யா இவங்களா அப்படிங்கிற மாதிரி அரசி கதிரு ராஜி 3 பேரும் பார்த்துட்டு இருக்க. என்னதான்டா சொல்ற, என்ன பிரச்சனை, என்ன பொய் சொன்னா இவங்கிற மாதிரி பாண்டியனும் கோமதியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. சரவணன் வெறியோட மயில பார்க்க, வேண்டாமாமா வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விரலால கிள்ளிக்கிட்டு கெஞ்சலோட பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. அவ்வளவுதான், அணை உடைஞ்சிருச்சு, இனிமே அதுக்கு யாருமே அணை போட முடியாது. நாளைக்கு மயிலோட வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்துல ஏறிடும். ஆனா அது போய் சேர்ற இடம் தான் எதுன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.